கால சக்கரத்தின் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதா, அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது இந்த மாசத்துல இந்த ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு இன்னைக்கு தமிழ் வருடம் இந்த குரோதி வருடம் முடிஞ்சு விசுவாவசு வருடம் தமிழ் வருடம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஏதோ இந்த குரோதி வருடத்துல தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஏதோ இந்த விசுவாவசு வருடத்திலேயாவது நம்ம கஷ்டம் தீருமா. 2வது மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி வேற பயிற்சி ஆகிருக்கிறாரு, ஏதோ இந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டமாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு சில எதிர்பார்ப்பு கண்டிப்பா நமக்குள்ளார இருக்குதா செய்யுது. ஆனா இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு படி மேலேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை எப்பதான் நல்லா இருக்கும், நம்மளோட வாழ்வாதாரம் எப்பதான் மாறும், இந்த கேள்விக்குறி உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீன ராசியில உங்களுடைய ராசிக்கு கரெக்டான்றது 10வது வீட்டுல நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். அப்ப 10ஆம் இடம் சொல்றது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல போய் புதன் பகவான் நீச்சம் அடைஞ்ச காலகட்டம் கிட்டத்தட்ட யாகப்பட்ட போராட்டத்தை இந்த ஒரு மாசமா சந்திச்சிட்டீங்க. கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோரு நாட்டை விட்டு வனவாசம் ஒண்ணு போகல, பிச்சை ஒண்ணு எடுக்கல. ஏன்னா உங்க வீட்டுக்கே அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கே அதிபதி புதன் நம்ம சொல்றோம். அவரு போய் நீச்சம் அடைஞ்ச காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், ஒரு 1.5 மாசம் ஒரு 2 மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாகப்பட்ட போராட்டம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீச்சம் அடைஞ்ச புதன் பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு. அப்ப வக்ரம் அடைஞ்சவர் என்னாச்சு, படிப்புல பிரச்சனை, படிச்ச படிப்புக்கு உண்டான வேலையில பிரச்சனை, வேலைக்குல செய்யக்கூடிய வேலையில பிரச்சனை, இன்னைக்கு தேவையில்லாத சங்கடங்கள் நிறைய பேர் சந்திச்சிட்டீங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துக்கெல்லாம் இப்ப வந்துட்டீங்க. 100% உங்களுடைய நிலைமைன்னு சொல்றது இந்த உடைய ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் 7ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அப்ப வக்ரம் நிவர்த்தி ஆயிட்டார் அப்படின்னா இயல்பு நிலைக்கு திரும்புவார். அப்ப இயல்பு நிலைக்கு திரும்பும் போது கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவர் நீச்சம் அடைஞ்சிட்டாரு, நீச்சம் அடைஞ்சவர் மீண்டும் வக்ரம் அடையும் போது இது எப்படி இருக்கு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. கொடுக்குற மாதிரி கொடுக்கும், அப்படியே கொண்டு போய் பள்ளத்துல தள்ளி விட்டுரும். நமக்கு என்ன நல்லது நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை, கறக்கிறது காப்படி உதைக்கிறது பல்லு போற மாதிரி. இப்படி இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதாவது 11ஆம் இடத்துக்கு அதிபதி இப்ப பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி ஒவ்வொரு மனிதருக்குமே 11ஆம் இடம்ன்றது முக்கியமான இடம். ஏன்னா லாபஸ்தானம். 11ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போய் உங்களுடைய ஜென்மத்துல இப்ப மிதுன ராசியில உட்கார்ந்துருக்கிறாரு, நட்பதை உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா அடுத்தது இந்த மாசம் 2ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி அவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறாரு. கடகத்துக்கு போய் நீச்சம் அடைகிறார். அப்ப இப்பதான் புதன் பகவான் நீச்சத்திலிருந்து வெளியில வராரு, அதாவது இந்த வக்ரமத்திலிருந்து வெளியில வராரு. இப்ப உடனே அடுத்தது லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் போய் நீச்சம் அடையும் போது எப்படின்னா மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் எழும். அதாவது நம்மளுடைய கஷ்டம் இப்படியே இருந்தா நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற ஒரு குழப்பங்கள் மனசுக்குள்ள இருக்கதா செய்யுது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போய் நீச்சம் அடைஞ்சு உட்கார போறாரு. 1. அதே மாதிரி உங்க ராசிக்குன்றது இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்குன்றது 7ஆம் தேதி புதன் பகவான் வக்ரத்திலிருந்து வெளியில் வந்தாலும் 13ஆம் தேதியிலிருந்து அதாவதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சி மீன ராசியில் உட்கார்ந்து இருந்தாரு.
பின்னாடி பார்த்தீங்கன்னா அவரும் வக்ரம் அடைஞ்சிருந்தாரு. இப்போ 7ஆம் தேதி புதன் வக்ரம் நிவர்த்தி ஆகுது, 13ஆம் தேதி சுக்கிர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுது. இந்த 2 வக்ர நிவர்த்தி காலமும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதின்றது பங்குனி உத்தரம், 12ஆம் தேதின்றது நிறைஞ்ச பௌர்ணமி, அதே மாதிரி 14ஆம் தேதின்னு சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு, அதே மாதிரின்றது வந்து 23ஆம் தேதின்றது வாஸ்து நாள். இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ இன்னைக்கு எல்லாமே விட்டுருங்க, இந்த சனி பயிற்சியாக கொஞ்சம் நல்லது பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் 8வது பாவகத்துக்கும் 9வது பாவகத்துக்கும் அதிபதினு சொன்ன சனி பகவான் இப்ப 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, தொழிலுக்கு காரகனே சனி பகவான் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தார் அப்படின்னா தொழிலில் இந்த கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு கூட்டு பிஸ்னஸ், ஏன்னா கூட்டு தொழில் இன்னைக்கு கூட்டு பிஸ்னஸ், 2வது குடுக்கல் வாங்கல நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து தனிச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இது போல எல்லாம் ஒன்னா ஒத்துமையா இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல வந்து உட்காரும் போது தொழிலுக்கு சில பாதகமான நேரம் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாசம் இன்னைக்கு 14ஆம் தேதி சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு, மேச ராசிக்கு வராரு. ஏன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா லாபஸ்தானத்துக்கு வந்தார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அதுக்கு மேலதான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போதைக்கு என்ன அப்படின்னா பண தட்டுப்பாடு, தொழில் முடக்கம், குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சில தடைகள், சுப காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகும். 2வது கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன போராட்டங்கள், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த காதல், இந்த மாதிரி திருமணம், கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரிவினைகள் ஏற்படும். அதே மாதிரில வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒருதலை பட்சமா விரும்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதகமான நேரம் தான். கிட்டத்தட்ட நான் சொல்ற மாதிரி மே மாசம், ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு மேல சூரியன் இடம் மாறிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கர்ம சனி, அதாவது ஜீவன சனின்னு சொல்லுவாங்க. இப்ப சனி பகவான் வந்து பயிற்சியாகி 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதாவது இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ்ந்துக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர நான் வந்து கூட்டு தொழில் பண்றேன், 10 ரூபா வட்டிக்கு பணம் கொடுக்குறேன், ஜாமீன் கழுத்து போடுறேன், இன்னைக்கு ஒரு சிலருக்கு சப்போர்ட் பண்றேன்னா இது எல்லாமே உங்களுக்கு சில பாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவான் போய் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால சுயத்தொழில் பண்றவங்களுக்கு பாதிப்பு கிடையாது, கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும். பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது போக உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி இன்னைக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் போய் இன்னைக்கு உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அதாவது வந்து இந்த 13ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னா புத்திர ஸ்தானத்துக்கே அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் போய் உச்சமடைஞ்சு வக்ரம் அடைஞ்சதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் நிறைய பேருக்கு தடையா இருந்தது. 13ஆம் தேதிக்கு மேல இந்த வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு கலஸ்தர காரகன், திருமண காரகன் சொல்ற ஒரு குரு பகவான் தான். அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால மே மாசம் அதாவதுன்றது 14ஆம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட உங்களுக்கு திருமண தடைகள் நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்து 2வது தோஷங்கள் ஏதாவது இல்லை அப்படின்னா நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை, உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு முழுமையான நேரம் கிட்டத்தட்ட இந்த புதன் பகவான் வக்ரத்திலிருந்து வெளியில வந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது 7ஆம் தேதிக்கு மேல உங்களோட நேரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இந்த உடல் உபாதி எல்லாம் சரியாயிடும். ஓரளவுக்கு மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியத்தை கொடுத்துருவாரு. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.